வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து உங்கள் விவசாயி சிவகுரு பேசுகிறேன். தற்போது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்க்கும்போது பரவலாக நுங்கு அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கே வந்து பார்க்கும்போது போச்சம்பள்ளி, மத்தூர், அ சுற்று வட்டாரங்கள் பகுதியிலெல்லாம் நிறைய நுங்கு வந்து இங்கே வந்து பனை நுங்கு அதிகமாக கிடைக்கும். அதே பதநீரும் அதிகமாக கிடைக்கும். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது எங்கன்னா, காவேரிப்பட்டினம் டூ வேலம்பட்டி செல்லும் செல்லும் சாலை. இயற்கையாகவே நுங்குக்கு வந்து அதிக நன்மை தரும் பொருள். இன்றைய சூழ்நிலையில் நச்சில்லாத பொருளை வந்து ஆணித்தரமாக சொல்லணும்னா நுங்கு. இங்கே வெட்டப்படும் நுங்கு பார்க்கும்போது அருகில் இருக்கும் மாநிலத்துக்கு கர்நாடகா, பெங்களூருக்கு தான் இங்கே அனுப்புகிறாங்க. இது வந்து நம்ம கிராமப்புறங்கள்லையோ நம்ம மாநிலத்தில் இருக்கவங்களோ அது அதிக பலன் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சும் நம்ம வந்து சாப்பிடாத இருக்கோம். இது வந்து நிறைய பலன் தருது. வெயில் காலத்தில் சாப்பிடும்போது நம்மளுடைய உடம்புல இருக்கிற உஷ்ணத்தை குறைக்கிறது. அதே மாதிரி ஜீரணம் ஆகாதவங்களுக்கு அஜீரணம்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக ஜீரணம் ஆயிரும். மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு பார்க்கும்போது இந்த நுங்கு சாப்பிடும்போது மலச்சிக்கல் வந்து சீராகும். அதே மாதிரி கோடை காலங்கள் இப்போ பிறந்தாச்சு, நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பெரிய அம்மை போடும், அம்மைகள். அதுக்கு வந்து மிக சிறந்த உணவு நுங்கு. இந்த நுங்கு சாப்பிடும்போது அது கண்டிப்பாக அந்த அம்மைக்கு வந்து ஒரு கட்டுப்படுத்தும் இயல்பு தானாகவே இருக்குது. அந்த மாதிரி உணவுகள் கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த வேக்குருவு வந்து உண்டாகுது இல்லைங்க, அது வந்து இந்த நுங்கில் இருக்கும் தண்ணீரை வந்து தடவும் பொழுது அந்த வேக்குருவு அந்த உஷ்ணத்தை வந்து குறைக்குது. இந்த மாதிரி பல நன்மைகளை தரும் நுங்கை வந்து நாம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கண்டிப்பாக இதை நம்ம சாப்பிடணும். இது வந்து இன்றைக்கே இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லலாம். நீங்கள் தற்போது பார்த்து கொண்டு இருப்பது கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய விவசாய சங்கத்தினுடைய வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. இது போன்ற நிறைய தகவல்களை வந்து மக்களுக்கு சென்றடையும் வேண்டும்ன்றது தான் பதிவு பண்ணுறோம்.